நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நான் பகவத்கீதையை படிச்சவன், காயத்ரி மந்திரத்தை ஓதி ஜெபம் பண்ணி இருக்கிறேன், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எங்களுடைய இறை நம்பிக்கையோடு எங்களை வாழ்வதற்கு நீ விடு, எங்கள் உரிமையை நீ தடுக்க உனக்கு உரிமை இல்லை. அதனால நாங்க அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல இது. அதே நேரத்தில் இங்க உள்ள மாவட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் லேசா சொன்னாங்க, ஒரு குழப்பமும் இல்லை. புதிய அமைச்சரவையில் நல்லா பணி செய்யற ஆளு முதல் ஆள் இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. 2 தடவை மாவட்டத்துக்கு வந்தார், எல்லா கோயில்களையும் பார்த்தார். பெயிண்ட் அடிக்காம இருக்கு, பெயிண்ட் அடிக்கணும். அது மண்டகாட்டம்மைக்கு ஒரு பிரச்சனை வந்து தீபிடிச்சிட்டு அங்க போயிட்டார். 85 லட்சத்துக்கு கூரை போட்டு தரேன். ரொம்ப நல்லது, என்ன அமைச்சராக்குனாலும் நான் கூரை போட்டு தான் கொடுப்பேன். மண்டகாட்டம்மைக்கு அங்க மந்திரம் எல்லாம் ஒழுங்கா ஓதல அப்படின்னு நின்று முடிச்சோம். அதனாலதான் தீ பிடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. சுசீந்திரத்துக்கு போனாரு, ரொம்ப சந்தோஷம். வருத்தம் எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம ஆளுகிட்ட 3 எம்எல்ஏ மண்டகாட்டம்மா கோயில்ல உள்ள குத்த வச்சுக்கிட்டு இருக்கான், கணக்கு கேட்கறது, தேவ பிரசன்னம் கேட்கறான். அது உன்னுடைய கடவுள் நம்பிக்கை இல்லை, உனக்கு நாங்க படிச்சு தரல, நீ கணக்கு கேட்கறது. மண்டகாட்டம்மைக்கு மேல சாமி கணக்கு சொல்லியாச்சு. என்ன கணக்கு சொல்றாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். மந்திரம் சரியில்லை, பூஜை சரியில்லை, தீ பிடிச்சிட்டு நியாயம்தான். அவன் சமஸ்கிருதத்துல ஓதுவான் இல்லையா, செத்தவனுக்கு ஓதுற மந்திரத்தை அவன் கல்யாணத்துக்கு ஓதுவான், அவனுக்கு புரியாது. மண்டகாட்டம்மா தீ வச்சு குளிச்சாங்க, போச்சு, அவுட். நீ ஏன் உள்ள போய் குத்த வச்சான்? பிரின்ஸ், ராஜேஷ்குமார், நம்ம ஆளு மனோ தங்கராஜ், விஜயதரணி நல்ல காலம் கடைசி போனான். அது உங்களுக்கு தெரியும். அந்த அம்மாவை வச்சு உங்களுடைய உழவங்கோட்டுடைய நிரந்தர மகாராணி செருப்பு போடாம போனாங்கன்னு கம்ப்ளைண்ட். அப்போ கணக்கு கேட்க குத்த வச்சீங்க, நோ ப்ராப்ளம். அருமனைக்கு வரல, விட்டுருங்க. சுசீந்திரன் கோயிலுக்கு, தானுமாலய பெருமாள் கோயிலுக்கு போனீங்க, இப்போ உங்களுக்கு அலவுட், பர்மிஷன் கிடைச்சு. மனோ தங்கராஜன் போறாரு. இந்த மனுஷன் ஒரு சட்டை போட்டுக்கிட்டு போக கூடாதா? குளத்துல இருந்து குளிச்சுக்கிட்டு வந்தவன போல ஒரு டவலும் போட்டு நம்ம கோயிலுக்கு எவனாவது வந்தா விடுவோமா? கிறுக்கே ஒருத்தன் வந்திருக்கான், வெளியே பாடுச்சு. உனக்குதான் அதுல நம்பிக்கை இல்லையா? நீ வெளியே நில்லு. நீ தானுமாலய சாமிக்கு காணிக்கையை போட்டுட்டு போ, வெளியே நில்லு. நீ சீலை உடுக்காம நீ அந்த கோயிலுக்குள்ள எங்களுக்கு அவமானம் இல்லையா இருக்கு? ஒன்னு சட்டை போட இல்ல, படிச்சுட்டு வந்த மதம் இந்த கிறிஸ்தவ மதம் இல்லையா? எங்க பிள்ளைகள்லாம் எப்படி வராங்க கோயில்ல? கல்யாணம் கட்டாரு கோட்டு சூட்டு டை போட்டுட்டு வராங்கல்ல, சொல்லி கொடுத்தோம் நம்ம. ரிங்கல் தூபே மிஷினரிகள்லாம் நல்லா உடுத்துக்கிட்டு வாடா. நீ வணங்குகிற கடவுள் சூப்பர் கடவுள், ஸ்டைலா போகல. நீ துணி உடுக்காம போற, நல்ல காலம் வேஷ்டி மட்டுமாவது உடுத்துட்டு போற. இது வருத்தம் தான் எனக்கு. என் மந்திரிக்க ஃப்ரெண்டு வந்தா சொல்லுங்க, நீங்க கையெல்லாம் திமுகவுக்கு நடிக்கிறீங்க, காங்கிரஸுக்கு நடிக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம். நான் போக மாட்டேன். எனக்கு இந்த கோயில்கள் எங்க குடும்பத்தில் உண்டு, நான் உள்ள போக மாட்டேன். டொனேஷன் கொடுப்பேன், உள்ள வர மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே அமைச்சர்களிட இந்த வருத்தம் உண்டு. அடுத்து சிறுபான்மை ஆணையம், பீட்டர் அல்போன்ஸ் ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா, நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். சிறுபான்மை அமைச்சர் ஜிஞ்சி மஸ்தான், ஸ்டாலின் தான் வாராரு, விடியலுக்கான் தாராரு, ரொம்ப நல்லது. ரிங் டோன்ல எல்லாம் திமுக காரங்க அதான் வச்சாங்க. விடியல் எங்கடா எங்களுக்கு கொடுத்தீங்க? 60 நாள்ல எங்களை போராட்ட களத்துல கொண்டு விட்டுட்டீங்களே இல்லையா? பதவியேற்று 60 நாள்ல உங்களுக்கெல்லாம் நாங்க எவ்வளவு உழைச்சோம். எஸ்டிபி சுல்பிகார் அலிக்கெல்லாம் தெரியும். நாங்க அவங்க எம்எல்ஏக்கள் போக முடியாத ஊர்களுக்கு நாங்க போனோம். அங்க உள்ள அருட்தந்தைகளை சந்தித்தோம், கடலோர மக்களை சந்தித்தோம். இந்த தடவை ஓட்டு போடுங்க, திமுக வரட்டும் ஆட்சிக்கு, நம்முடைய கஷ்டம் எல்லாம் போய்விடும், வேற எதுவும் பார்க்காதுங்க. எம்எல்ஏக்கள் போக முடியல, நாங்க போனோம். அதனால எனக்கு நியாயம் இருக்கு. நான் சொல்றேன், ஏன் வரல நீங்க? ஏன் பயப்படுறீங்க? நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. மிச்சம் நாங்க 4-5 பேர் இருக்கிறோம், நாங்க ரெடி. நாங்களும் ஸ்டான் சாமியை போல ரெடி தான் போறது.
எங்களுக்கு குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் ரெண்டாவது தான் கிடையாது, அதுல விட்டுட்டு வந்துட்டோம் ஸ்டாண்ட் சாமியை போல. ஆனால் இந்த மைனாரிட்டி கமிஷன், மைனாரிட்டி மினிஸ்ட்ரி எல்லாம் ஏன் வரவில்லை? 5 எம்எல்ஏக்களையும் 6 பேரையும் உட்கார வச்சு நாங்க துண்டத்தோலையில கருங்கல்ல மீட்டிங் போட்டு நாங்க சொன்னது, கிறிஸ்தவ மக்களுடைய உரிமையை நீ பாதுகாப்பாயா? பாதுகாப்போம் ஃபாதர், பட்டு போடுங்க சொல்லுங்க. சேகர் பாபுக்கு ஒண்ணு சொல்றேன், நீ எத்தனை கோயிலுக்கு குடமுழுகு கொடுத்தாலும், மனோதங்கராஜுக்கு சொல்றேன், எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க துணி உடுக்காம சாமி கும்பிட்டாலும் ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் உங்களுக்கு. கரெக்ட். ஒரு ஓட்டு எண்ணி நாங்க லிஸ்ட் வச்சிருக்கோம். ஒரு ஓட்டு மண்டகாட்டம்மனுடைய பக்தர்களும் உனக்கு தர போறதில்லை, இந்துக்களும் தர போறதில்லை. நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லிம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க. உங்களுடைய திறமையை வச்சு ஓட்டு நீங்க வாங்கல. எல்லா எம்எல்ஏ கிட்டையும் சொன்னேன், பிரின்ஸ் கிட்டையும் சொன்னேன். உங்களுக்கு போட சொன்னது யாரு? எங்கள் ஆயர்கள் எங்க கண்ணாசைப்பாங்க. இந்த கிறிஸ்தவ ஊழியர்கள் பெந்தேகோஸ்தே வீடு வீடா போய் சொல்லுவாங்க. நாகர்கோயில கூட்ட சுரேஷ் ராஜன் கேட்டோம், நாங்க வந்து கிறிஸ்தவ வீடுகளை சந்தித்து ஓட்டு கேட்கட்டா? வேண்டாம் ஃபாதர், ஒருவேளை இந்து ஓட்டு கிடைக்காம போயிட்டுனா எம்ஆர் காந்தி ஜெயித்தார். சரி, நாங்களும் நினைச்சோம் போக வேண்டாம், நம்மாலே அவங்களுக்கு கிட்டக்கூடாது. ஆனா நீ யாரை ஜெயிக்க வச்சிருக்கிற? எம்ஆர் காந்தி. நாளை பற்றி தெரியுமா உங்களுக்கு? நீ நாடாரா? நாடானுக்கு புத்தி உண்டா? அங்குள்ள கிறிஸ்தவ நாடா? சரி, நம்ம ஆளு வரட்டு. வந்துட்டு யார் இந்த எம்ஆர் காந்தின்னு தெரியாது. 7 சடலங்களை நாகர்கோவில் மருத்துவமனையில் இருந்து சுமந்து கொண்டு மண்டைக்காட்டுக்கு பவனியாக போன கூட்டத்திலே நான் உண்டு. அந்த எம்ஆர் காந்திக்கு நீ நாடார்னு ஓட்டு போட்ட? அந்த எம்ஆர் காந்தி அருமனையில என்ன சொல்றாரு? நான் இந்து. நாகர்கோயில்ல நாடார், நீ இங்க இந்து. அப்படிதான் சுரேஷ் ராஜன் தோற்கடிச்சான். திமுகவில் உள்ள நாடானும் சேர்ந்து திமுக ஆட்சியால் தொழிலதிபர் என்று பணம் முதலிலே சம்பாதித்த MC பாலனுடைய வீடு இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டது. செயல்படுத்தினார்கள். காந்தி, எம்ஆர் காந்தி. நம்ம பிள்ளைகள் எழுதி காந்தியை போல இருக்கிறான். பழைய சட்டையை தான் கொடுத்திருக்கிறாரு. செருப்பு போட மாட்டாரு. ஏன்னா பூமாதேவிய செருப்பு இல்லாத செருப்பு போட்டு மிதிக்க மாட்டாங்க. பாரத் மாதாக்கு மேல சவுட்டு பெற்ற கூடாது செருப்பு. நம்ம ஷூ போடுறோம் எதுக்கு? பாரத் மாதா கிட்ட உள்ள அசிங்கியம் நம்ம கிட்ட தொத்திடக்கூடாது, நம்ம செருப்பு போடுறோம். பூமாதேவியால நமக்கு சொறி சிறங்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு இலவச செருப்பை கொடுத்துட்டு, இந்த பூமாதேவி ரொம்ப டேஞ்சரஸ் ஆளு, சொறி பிடிக்கும், சிறங்கு பிடிக்கும், அதனால ஒரு செருப்பு போட்டுக்கன்னு போட்டேன். இவரு செருப்பு போட மாட்டார். பாரத் மாதாக்கு மேல எப்படி செருப்பு வச்சு சவுட்டு? அந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கு முன்ன ஒரு பையன் வந்தான், எனக்கு ஒரு ஆம்பளை பிறந்திருக்கு ஃபாதர், ஞான ஸ்நானம் கொடுக்கணும், ஒரு நல்ல பெயர் சொல்லுங்க, ஸ்டைலான பெயர். நீங்க அமெரிக்கா எல்லாம் போயிருக்கீங்க, கம்ப்யூட்டர்ஸ். டேய், எனக்கு இந்த கம்ப்யூட்டர் பெயர் பிடிக்காது, என் பேரே பொன்னையா, பழைய பேர். நான் பழச விரும்புவேன், ஆனா எனக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு, போடுயா உன் பிள்ளைக்கு போடு. என்ன பேர் ஃபாதர்? ஸ்டான் சாமி போடு, ஸ்டான் சாமின்னு போடு. அது வரலாற்று பெயர். அவருக்கு நோபல் பரிசு கிடைக்க போகுது. ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு மோடிக்கு. நிச்சயமாக நோபல் பரிசு கிடைக்கும் போது அது மோடியுடைய, அமித்ஷாவுடைய மூஞ்சில உலக நாடுகள் காரி துப்புகின்ற நிகழ்ச்சியாக இருக்கு. போடு, ஸ்டான் சாமின்னு போடு. ஒரு தாத்தா சொன்னார், மோடி இன்னும் அமித்ஷா இன்னும் எந்த நாய்க்காவது பேர் போடுவீங்களாடான்னு கேட்டேன். ஸ்டான் சாமி இப்பதான் இறந்த போடுறோம். எங்கேயாவது பிஜேபி காரனுடைய பிள்ளைகளுக்கு மோடின்னு பேர் வச்சிருக்கேன்னு வைக்க மாட்டான். அசிங்கமான பேர் அது. அமித்ஷா வைப்பான RSS அசிங்கமான பேர் ஸ்டான் சாமி. இனி உலகத்திலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஸ்டான் சாமின்னு பேர் வைப்பாங்க. அவர் சாக மாட்டார், வாழ்வார். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையிலே வளர்கின்ற ஒரு சமூகம் இந்த குமரி மாவட்ட கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகம். இந்த சமூகத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் உங்களால் முடியாது. அழகா சொன்னார் இஸ்லாமியர்கள், எங்க முடிய உதிரத்தை கூட ரோமத்தை எங்க பாச்சு எங்க மயிரை கூட நீ பிடுங்க முடியாது. அதான் அர்த்தம்.
அதெல்லாம் தமிழ் பைபிள்ல இருக்கு. இது ஒரு மயிரை கூட நீ பிடிக்க முடியாது. ஃபாதர் இப்படி சொல்றான்னு பழைய ஆட்கள்லாம் பேசுற நல்ல வார்த்தை தான். இந்த வீடு நாங்க மெஜாரிட்டி 42% இருந்தோம். நான் எல்லாம் இப்போ 62% தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பண்ண 70%. ஆனால் நாங்க வளர்ந்துட்டு தான் இருப்போம். நீ தடுக்க முடியாது. அதை ரொம்ப எச்சரிக்கையாக இந்து சகோதரர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புறோம். அது RSS யாரும் சரி, பிஜேபி காரனாலும் சரி, எங்களுக்கு கவலையே கிடையாது. நீ தடுக்க முடியாது. எங்களுக்கு என்ன கவலை வருத்தம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் RDOக்கு தெரிய வேண்டாமா? சொல்லுவாங்க இல்லையா பைபிள்ல, அறிவு வேணும், அதை விட ஞானம் வேணும். நீ IAS IPSங்கிறது அறிவு. ஞானம்னா என்ன? பழைய காலத்து 3ஆம் கிளாஸ் தாத்தா சொல்ல இருந்த கொடை ஏடு இப்ப மழை பெய்யும் போல இருக்கு. அது ஞானம். அவர் சேட்டலைட் ஒன்றும் கண்டுபிடிக்கல, அவன் புத்திசாலி, தெரியும். நீ RDOவா இருக்கலாம், அறிவு வேண்டாம் உனக்கு இல்லையா? சாலமன் ஒரு குழந்தைய கொண்டு 2 பொம்புள்ள போச்சுதான். இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம். ஒருத்தி சொல்ல எனக்கு தான் வெட்டு, ஒரு வாழை எடுத்து 2ஆ வெட்டு, ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுன்னா. உண்மையான அம்மா அழுதுட்டா விட்டாதுங்க. அவன் அறிவாளி, ஞானி. RDO 2 பேரும் சண்டை போடுறியா, பூட்டு. நீ அங்க ஜெபம் பண்ணக்கூடாது. அங்க ஜீசஸ் படம் வச்சிருக்கிறியா பங்கு தந்தையுடைய இல்லத்துல, அதை தார்பாளம் போட்டு என்ன காவல்துறை, என்ன அதிகாரி? இதுக்கு முன்னால ஒரு அம்மா இருந்தாங்க RDO, உங்களுக்கு தெரியாது. அது பக்கா RSS. என்ன கூட ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு முடியல, கீழே விழுந்து இந்த பக்கம் எல்லாம் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறான். என் கூட ஒரு கிரிமினல் நிற்கிறான், RSS காரன். விசாரிக்கிறோம். நான் இங்கிலீஷ்ல பதில் சொன்னேன். நான் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இங்கிலீஷ் படித்தேன். இவா எங்க படிச்சாருன்னு தெரியாது. இரண்டு இங்கிலீஷ் ஊர்னாரு. அதுக்கு உலக சொல்றாரு, நீங்க ரொம்ப படிச்ச ஆள் போல இருக்கு. You seem to be an educated man. I said, I am more educated than you. உன்னை விட அதிகம் படித்தவன். ஒரு பழைய ஜிப்பா தான் போட்டு நிற்பேன், தெரியாது நான் யாருன்னு. 1989 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையில நின்று நான் போட்டோ எடுத்தேன். 2014 தான் உங்க மோடிக்கு விசாவை கொடுத்தான் அமெரிக்கா. பாதிரியார் பூசாரிகளோ மணி அடிக்கிற ஆளுநர் நினைக்காத, படிச்ச பட்டம் பெற்ற ஸ்டான்சாமி பேராசிரியர், அறிவியல் ஆய்வாளர். அவர் யாருக்கு? ஜார்க்கண்ட் ஆதிவாசிகளுக்காக வாழ்ந்தவர். அவருடைய காலிலே விலங்குகளை மாட்டி சிறை கைதியை போல நீ மருத்துவமனையில் அடைத்து வைத்தாய். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இல்லையா? மோடியுடைய கடைசி காலம் மிக மிக பரிதாபமாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நம்புகின்ற கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்றால் அமித்ஷா மோடிகளை எல்லாம் நாயும் புழுக்களும் சாப்பிடுகின்ற நிலையை வரலாறு காண வேண்டும். வரலாறு காணும்.